இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க. உலகத்துல யூதர்கள், ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 4 நாடுகளோடு. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க, இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேருக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாரு, அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாரு. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம். நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன்.